வெல்கம் டு பாப்பீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். 3 தக்காளி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு 3 பல்லாரி எடுத்துக்கணும். மீடியம் சைஸ் பல்லாரி. அதை எப்படி கட் பண்ணிக்கணும், ஸ்லைஸாக கட் பண்ணாமல் இப்படி துண்டாக கட் பண்ணிக்கணும். பூண்டு ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துக்கணும். உரித்து 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு வந்தோடனே ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் சூடு வரட்டும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. அது பூண்டு பல் உரித்து வச்சதை எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டு அது கோல்டு கலர் வர வரைக்கும் பார்த்து இது பண்ணணும். அதை ஸ்டவ்வை குறைச்சி சிம்மில் வச்சுக்குவோம். வேகமாக வச்சா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு இப்படி பண்ணால் தான் அது கோல்டு கலரில் வரும். இப்போ தான் கோல்டு கலர் வந்துடுச்சு. இது பூண்டு நல்லா இந்த கலரில் வந்தோடனே நல்லா வாசனை வரும். இப்போ இந்த வரமிளகாவை எடுத்து போட்டுக்குவோம். 6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா இன்னும் 4 கூட சேர்த்து வச்சுக்கலாம். நான் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை எடுத்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு டீஸ்பூன் அளவால் 2 டீஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நமக்கு சட்னிக்கு நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இதிலையே தக்காளியை சேர்த்துடணும். வெங்காயம் ரொம்ப வதங்குற வரையும் வச்சுருக்க வேணாம். தக்காளியோடு சேர்த்து 2 சேர்த்து வேக வச்சிடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்து போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். அப்படியே அடுப்பில் வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் வேகமாக கூட வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. தக்காளி, வெங்காயம், மிளகாய் எல்லாம் சேர்ந்து வெந்து அந்த தக்காளியோட கலர்லாம் அதில் சேர்ந்துடும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வச்சுருந்தோன்னா இப்படி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி இந்த பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி நல்லா கலராக ஆயிடுச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா வெறும் அந்த எண்ணெயோடு இருந்தால் அரைக்க சரியாக வராது. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும். அந்த தண்ணி கொஞ்சம் வற்றிடுச்சு. இப்போ இதை எடுத்து அரைச்சிக்கணும். இது நம்ம நைட்டு செஞ்சு காலையில் வரையும் கூட வச்சுக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ காலையில் ஸ்கூல் போகிறப்ப அவசரத்தில் செய்கிறாருந்தா என்ன பண்ணணும், இது சூடாக இருக்கும்போது உடனே நம்ம மிக்சியில் போட முடியாது. அதனால் உடனே ஆற வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து அப்படியே அந்த கடாயை வச்சுருங்க. வச்சு கிண்டி விட்டால் சீக்கிரம் ஆறிடும். நம்ம அர்ஜென்ட்டுக்கு அரைக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்சியில் சூடாக போடக்கூடாது. அதனால் இப்படி ஆற வச்சு போட்டு அரைச்சிக்கணும். இப்போ மிக்சியில் எடுத்து போட்டுக்கணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். அந்த ஆயில் நின்றுச்சுன்னா அதை அப்படியே ஊற்றிக்கலாம். அப்போ தான் கெட்டியாக இருக்கும்.
இப்போ அரைச்சாச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.